வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, பாத்ரூமில் ஜிஏ பைப்பாக இருக்குது. அதை வந்து இப்போ எல்லாம் கன்சீல் பண்ணுற பைப்பெல்லாம் இந்த அடைச்சிக்கிட்டு, ஜிஏ பைப்பு தான் அடைச்சிக்கிட்டு இது வாட்ரு வர மாட்டுது. அதை வந்து சரி பண்ண வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடு தான் இப்போ டேங்கு தூக்கி வச்சாங்க ஹைட்டுக்காக. அப்போ வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கிடைக்குன்னு பார்த்தாங்க, ஆனால் கிடைக்கல. கீழே ஜிஏ பைப்பாக இருக்குது. சரி, டேங்கு தூக்கி வச்ச பிறகு ப்ரெஷர் கிடைக்கலன்னா ஆல்ட்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஏற்கனவே இப்போ டேங்கு நெப்பிள்லாம் போட்டு 1.25 டெலிவரி பண்ணோம். 1.25 டெலிவரி பண்ணிவிட்டு இதில் வந்து 1.25 இது வரைக்கும் போட்டிருந்தோம். ஒரு 1.25 பைப்பு கொஞ்சம் லென்த்து அதிகமாக போட்டிருந்தோம். பெண்டு தான் அதிகமாக போட்டிருந்துச்சி. அதனால் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருந்தோம். அப்போயும் ப்ரெஷர் கிடைக்கல. ஜிஏ தான் மாற்றுற மாரி இருக்குது பைப் லைனு. ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்க சொன்னாங்க. அதனால் வந்து இப்போ பாத்ரூம் கன்சீல் பண்ண வந்திருக்கோம். ஜிஏ பைப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி. கீழே இருந்துச்சு ஃபஸ்ட்டு, கீழே எல் 2 போட்டு இறங்கிருந்துச்சி. அதனால் ஒரு எமர்ஜென்சியாக தூக்கி வச்சாச்சு ஃபுல்லாக டேங்கை. இப்போ வந்து இதுக்கிட்ட வந்து 1 இன்ச்சு அது வரைக்கும் வந்துட்டு அது 3/4 உள்ளார போகுது. இந்த முனையில் மட்டும் ஜிஏ போட்டிருப்பாங்க ஒரு பழைய மாத்தலில். இப்போ வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு வால்வை தண்ணியெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி பார்த்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி நல்ல ப்ரெஷராக இருக்குது ஃபுல்லாக. இந்த சைடு ஒரு எண்டு கப்பு போட்டாச்சு ஃபுல்லாக. கீழே பைப் லைன் ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வந்து கீழே இந்த டாய்லெட்னால் இந்த பாத்ரூமில் தான் தண்ணி சுத்தமாக வரல, கொஞ்சம் ட்ராப்பாக தான் வருது. ஏன்னா ஜிஏல போட்டிருக்காங்க ஃபுல்லாக. முனையை க்ளீன் பண்ணி பார்த்தா பாத்ரூம்லேயும் கொஞ்சம் லீக்கேஜ் இருக்கிற மாரி இருக்குது. அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம பைப் லைனை உடச்சிட்டு நம்ம வந்து எல்லாம் மாற்ற வேண்டியது. ஹீட்ரு வாட்டருக்கு வந்து சிபிவிசி பைப் போட்டிருக்காங்க. மற்றதுக்கு வந்து பிவிசி போட்டுட்டு ஜிஏயில் போட்டிருக்காங்க. துரு பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்படி ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கு. க்ளீன் பண்ணிவிட்டும் தண்ணி ப்ரெஷர் வரல, டேப்லெலாம் போய் அடைச்சிக்குது. இப்போ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இந்த சைடு வந்து சிபிவிசி பைப்பு போட்டிருக்கு ஹீட்டருக்கு. நம்ம தேவையான டைல்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு இது வந்து சிபிவிசி பைப்பு போட்டிருக்கு. இப்போ ஃபிட்டிங் எல்லாம் கட்டியாச்சு. ஒரு ஃபிட்டிங்கை உள்ளாரே உடஞ்சிட்டு, நல்லா துரு பிடிச்சி நெரிக்கிறதுனால உடஞ்சிட்டு உள்ளார ஆங்கிள் வால்வு. அது 2 ஆங்கிள் வால்வு டேமேஜ் ஆகிட்டு. இப்போ இந்த டைல்ஸு அந்த லேயர் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த லேயர் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தேவையானதை ஆல்ட்ரேஷன் பண்ணிப்போம். இப்போ வாஷ் பேஷன்லாம் டேமேஜ் பண்ணால் இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் டேங்கில் ஏற்கனவே டேமேஜ் ஆகிறது செட் பண்ணியிருக்காங்க. அதே கழட்டி வச்சுட்டோம் இடைஞ்சல் இல்லாமல். இப்போ இந்த பைப் லைனை உடச்சியாச்சு. இப்போ பாருங்கள், ஜிஏ போட்டு எம்டிஏ டபுள் சைடில் ஏற்றிருக்காங்க இந்த ஃபிட்டிங்கு. இதில் மற்றதும் பிவிசி ஐஎஸ் ஃபினோலெக்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஹாட் வாட்டருக்கு வந்து நம்ம சிபிவிசி பைப் போட்டிருக்காங்க. இப்போ அந்த ஜிஏ என்ட்ரன்ஸில் தான் துரு பிடிச்சிருக்கு. நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மற்றது மட்டும் டைல்ஸ் ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் தேவையான பைப்பு மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி நம்ம பண்ணிப்போன்னு சொல்லிட்டு இப்போ டைல்ஸ் எல்லாம் அந்த பார்டருக்கு கீச்சாச்சு. ஃபுல்லாக கீச்சிட்டு நம்ம தட்டி எடுத்துப்போம். அப்போ தான் டைல்ஸ் ஓட்டுறதுக்கு அவங்க வாட்டமாக இருக்கும். இப்போ தட்டி எடுத்தாச்சு. நம்ம தேவையான அளவுக்கு பைப்பை எடுத்துகிட்டு இதுக்கிட்ட டீ இருந்துச்சு, இந்த டீயை அறுத்தாச்சு ஃபுல்லாக. இப்போ பிவிசி டீ தான் போட்டுருந்துச்சு. புது பைப்பாகவே மாற்ற போகிறோம். அதில் மேலே ஹீட்டருக்கு ஒரு ஜிஏயில் போட்டுருந்துச்சு. எண்டில் மட்டும் எம்டியை போட்டு ஜிஏயில் போட்டுருக்கோம். இப்போ ஷவருக்கு போட்டுக்க பாருங்கள் ஜிஏ, அதை மட்டும் அறுத்துக்கிறோம். தேவையானது மட்டும் அறுத்துக்கிட்டோம். இந்த சைடு போகிறதுக்கு வாஷ் பேஷன்கிட்ட போகிறது இதுக்கிட்ட ஜிஏ அறுத்துட்டு அந்த பைப் லைன் இது வழியாக போயிட்டு இந்த முனையில் மட்டும் ஜிஏயில் போட்டிருக்கு. அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மற்ற எல்லாம் பிவிசியில் தான் இருக்குது ஃபுல்லாக. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடச்சிக்கிட்டு ஃபுல்லாக இப்போ ஜிஏயில் போட்டுட்டோம். ஃபுல்லாக துரு பிடிச்சிட்டு அதில் ஃபுல்லாக தட்டி எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக துரு தான் ஃபுல்லாக. இதெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தா லைட்டாக லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் இப்போ புதுசாக மாற்றுறோம். அப்படியே ஆங்கிள் வால்வில் இதுலேருந்து கயட்டவே முடியல. ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியாத கண்டிஷனாக இருக்கிறதுனால தான் மாற்ற சொன்னாங்க. இப்போ ஷவர் எல்லாத்தையும் கயட்டியாச்சு. இப்போ பைப்பு எல்லாத்தையும் புழைச்சிருவோம். இப்போ ஃபுல்லாக எஸ்எஸ் ஆணையை போட்டுட்டு செட் பண்ணுறோம். இதேமாரி தான் பிவிசி எம்டிஏ ப்ளஸ் ஜிஏயில் போட்டாங்க. இப்போதைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. இப்போ எல்லாம் பிராஸில் வந்துட்டனால டேரெக்டாக போட்டுடுறோம். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம பைப் லைன் போட வேண்டியதான். இப்போ எல்லாத்துலேயும் ஆணி போட்டுக்கிட்டோம். தேவையானதுக்கு ஆணி போட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ ஆணி கட்டுக்கு சுற்றி ஆணி போட்டாச்சு. ஃபிட்டிங் எல்லாம் வந்துட்டு இப்போ ஜாயிண்ட்டுக்கு ப்ளைன் நிறைய வாங்கியிருக்கோம். அதுமாரி 1க்கு ப்ளைன் எல்லாம் வாங்கியிருக்கோம் அவுட்டரில் அடிக்கிறதுக்கு. பிராஸு பிவிசிலே பிராஸு
இப்போ ப்ளக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா டைல்ஸ் ஓட்டுறப்ப நம்ம டேப்பு தான் முறுக்க முடியாது. எல்போ பிராஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இதேமாரி வந்ததுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு பிராஸ் வந்து துரு பிடிக்காது. ஐஎஸ்சியில் நம்ம கிடச்சிடுது. அதனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஜிஏயில் முன்னாடியே அதுக்காக டேமேஜ் ஆகாமல் போட்டாங்க. இப்போ மேலே ஒரு கப்ளர் போட்டுட்டு ஷவருக்கு போகிறது, இங்கே எல்போ பிராஸ் போட்டு இதில் கப்ளர் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. சிபிவிசி பைப்பு அதேமாரி இருக்குது. இப்போ வாஷ் பேஷனுக்கு இப்போ லைன் அந்த வழியாக போயிட்டு இப்போ இங்கே ஒரு டீ பிராஸ் போடணும். ஹெல்த் பாஸ்ட்டுக்கு ஒரு டீ பிராஸு பக்கத்துலேயே டீ போட்டு மேலே ஹீட்ருக்கு இங்கே ஒரு இதுக்கு வைக்கணும் ஃபுல்லாக. இப்போ நம்ம உள்ளார எல்லா பைப் லைனும் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம வந்து கீழே அவுட்ரு லைனை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு லீக்கேஜ் இருக்குதான்னு செக் பண்ணணும். இப்போ லைன் கொடுத்தாச்சு, ஃபுல்லாக பார்த்தாச்சு. இங்கே தான் லீக்கேஜ் இருக்குதான்னு ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஜாயிண்ட் கப்ளிங் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. எதுலேயும் லீக்கேஜ் இல்லை. இப்போ வந்து டைல்ஸ் ஓட்டுறதுக்காக சொல்லியாச்சு. ஏன்னா பாத்ரூம் ஒன்று தான் இருக்கிறதுனால நம்ம எமர்ஜென்சியாக டைல்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா யூஸ் பண்ண முடியாது. அதனால் இன்னொன்று காமன் பாத்ரூம் இருக்குது. அதில் இந்தியன் பேஷன் தான் இருக்குது. வெஸ்டர்ன் பேஷன் வயசானவங்க இருக்கிறதுனால வெஸ்டர்ன் பேஷனை யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஹீட்ரு தான் சப்ளை இதேமாரி ஹெச்என்எப்பிள் போட்டு அதிலே சப்ளை கொடுத்து நம்ம வாட்டர் சப்ளை கொடுத்து லீக்கேஜ் இருக்குதான்னு பார்த்துட்டோன்னா நாளைக்கு வந்து டைல்ஸ் ஓட்டிடுவாங்க ஃபுல்லாக. ஒட்டின பிறகு அந்த வீடியோ கண்டினியூ போடுறோம். இதுலேயே தொடர்ந்து வரும். இப்போ ஃபிட்டிங்கெல்லாம் ஒரு இடத்துல வச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ டேப் எல்லாம் முறுக்க வந்துட்டோம். இப்போ டேப் எல்லாம் எல்லாத்துலேயும் ஃபிட்டிங்கு எல்லாத்தையும் ப்ளக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு டைல்ஸ் ஒட்டிட்டாங்க ஃபுல்லாக. கீழே பயிஞ்சிட்டாங்க. ஏன்னா டைல்ஸ் ஒட்ட முடியாது, கொஞ்சம் தான் உடச்சிருந்தோம். அதனால் கீழே தெரியாதுன்னு சொல்லிட்டு பயிஞ்சிட்டாங்க. அப்படியே இந்த சைடு அப்படியே ஃப்ளோர் டைல் இருந்துச்சு, அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்ததுக்கு ஒட்டிட்டாங்க ஃபுல்லாக. இதில் வந்து பிவிசி ஆங்கிள் வால்வு போட்டுக்கிட்டோம். ஏன்னா ஆங்கிள் வால்வு 2 ஆங்கிள் வால்வு டேமேஜ் ஆகிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வாஷ் பேஷனுக்கு ஒரு ஆங்கிள் வால்வு போட்டாச்சு. பிவிசி ஆங்கிள் வால்வு ஒன்று போட்டாச்சு. இப்போ கீழே வாஷ் பேஷனில் இந்த டேப்பு ஹீட்ரு டேப்பு எல்லாத்தையும் முறிக்காச்சு. மேலே கலவை பயிஞ்சிட்டாங்க. டைல்ஸ் போட வந்தவங்களே பயிஞ்சிட்டாங்க. இப்போ டைல்ஸ் எல்லாம் அந்த பார்டருக்கு ஃபுல்லாக ஒட்டிட்டாங்க ஃபுல்லாக. இப்போ தண்ணி ப்ரெஷர் பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக ப்ரெஷர் வருது. முன்னாடி ட்ராப்பாக தான் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஃபுல்லாக ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிட்டு ஹீட்ரு வாட்டர்லாம் சுத்தமாக தண்ணியே வரல. அது ஃபுல்லாக எல்லாத்தையும் வர ஆரம்பிச்சிட்டு ஹெல்த் பாஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாக. இப்போ நம்ம பேஷன் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது. மற்ற கனெக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ பேஷன் மட்டும் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். இப்போ வாஷ் பேஷன்லாம் முன்னாடி சுத்தமாக தண்ணி வரல. இந்த ஆங்கிள் வால்வு இதை கயட்ட முடியல. இது உடஞ்சிட்டு இந்த ஆங்கிள் வால்வு. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு முனையில் உள்ள ஃபில்ட்ரு இல்லை, இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு நம்ம வந்து பேஷனை முறிக்கணும். பேஷனில் வந்து வாசர் தான் பத்திரமா எடுத்து வச்சோம். அந்த வாசரை எடுத்துகிட்டு நம்ம முறுக்கிடுவோம். இது வெஸ்டர்னில் கொஞ்சம் மாடல் பேஷனு. இது ஏற்கனவே டேமேஜ் பண்ணியிருக்காங்களா, அதான் சென்டரில் எம்சியில் போட்டு ஓட்டியிருக்காங்க. இப்போ இது சென்டரில் தொடச்சிட்டு சென்டரில் வாசரை வச்சுட்டு டேங்கை மட்டும் 2 போல்ட் நட்டு இருக்கும் பிளாக் கலரு, அந்த போல்ட் நட்டு வச்சு லாக் பண்ணிட வேண்டியதான். இந்த டேங்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாத டேங்கு. இதிலெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. மண்ணாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு அதை முறுக்கி விட்ற வேண்டியதான். இது முறுக்கிட்டு கனெக்ஷன் ஹோஸுக்காக நாங்கள் ஆங்கிள் வால்வையும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டோம். மற்றபடி எல்லா ஒர்க்கும் இதில் முடிஞ்சிட்டு ஃபுல்லாக. இப்போ ப்ரெஷரும் வர ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு அந்த டேங்கு மாற்றி பார்த்ததுனால தான் இப்போ இது வரலன்ட்டு இந்த ஜிஏ பைப்பு ஃபுல்லாக மாற்றி பார்த்துட்டோம் ஃபுல்லாக. இப்போ எல்லாத்துலேயும் நார்மலாக ஹீட்டர்லாம் ஆன் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துலேயும் கரெக்டாக வருது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வருது. எது டவுட்டாக இருந்தாலும் நம்பர் கொடுத்துருக்க, கால் பண்ணிக்கலுங்க. நன்றி.